ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சௌசௌ வச்சு ஒரு ஈஸியான டேஸ்டியான கூட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இதுக்கு ஒரு குக்கர் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. இதுக்கு காரத்துக்கு வெறும் காஞ்ச மிளகா மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அதனால் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. இது வதங்கும்போது ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வதங்கின பிறகு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நான் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது அதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடுங்க. ஏன்னா பருப்பு கொஞ்சம் வேகட்டும். நம்ம குக்கரில் போட்டு ஒரு விசில் கொடுக்க போகிறோம், அதுக்காக தான். இப்போ பருப்பு கொஞ்சம் வெந்த பிறகு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க சௌசௌ நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 விசில் கொடுங்க. ஈஸியாக சூப்பரான கூட்டு ரெடி. இதே மாதிரி ஈஸியான சமையலில் பார்க்குறேன். பை, தேங்க்யூ.